வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது தர்மத்தில் சேர்ந்ததான்னு பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கறது, அந்த பயிரிடுறதுக்கு சொல்லிக் கொடுன்னு சீனத்து பழமொழி சொல்லும். அதாவது ஒரு மீன் ஒரு மனிதனுக்கு கொடுத்தா அவனுடைய பசியை ஆற்றுறதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா அவனுடைய பசி நிரந்தரமாக தீரும்னு அவங்க பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த தானம் பண்ணுறது எப்பவுமே நான் அன்னதானம் பண்ணணும், அதுக்கு தகுந்த பிச்சைக்காரர்கள் இருக்கணும்னு என்றது ரொம்ப தவறு. இது சமுதாயத்துக்கு மிக தீங்கான ஒரு விஷயம். இந்த தானம் பண்ணும்போது அந்த அன்னதானம் பண்ணுறது நம்முடைய திமிருக்கு கூட ஒரு காரணமாக இருக்கும். இதை வேத சாஸ்திரங்களில், ஜோதிட சாஸ்திரங்கள் எப்படி சொல்லியிருக்குன்னா, சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு சொல்லியிருக்கு. இது அந்த மேலிருந்த வாரியாக பார்த்தோம்னா என்ன உங்களுக்கு பொருள் விளங்கும்னு சொன்னால், எங்கே சாப்பாடு கிடைக்குதோ அதுதான் சொர்க்கம்னு பேர். அதுக்கு உட்பொருள் வேறையாக இருக்குது. அது என்ன பொருள்னு சொன்னால், சிவபெருமானுக்கு இந்த அன்னத்தினால அபிஷேகம் பண்ணால் அதில் கிடைக்கிற ஒரு சுகம் தனியான ஒரு சுகம், அதில் கிடைக்கிற புண்ணியம் ஒரு தனியான புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் ஏற்பட்டது தான் சோறு கண்ட இடமே சுகம்னு சொல்லுவாங்க. அதை மக்கள் தவறாக புரிஞ்சு கொண்டு இந்த கோயில்கள்லையும் இதர இடங்கள்லையும் நிறைய சாப்பாடு கிடைக்குதுன்னு அது சாப்பிட்டு அது சுகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தவறு. அந்த காலத்து ராஜாக்கள் இந்த தேசாந்திரியம்னு சொல்லிட்டு இந்த வழிப்போக்கர்களுக்கு, இந்த பிரயாணம் செய்பவர்களுக்கு அப்போ இந்த ஹோட்டல்லாம் கிடையாது. அதனால் சாவடி சத்திரம்னு கட்டியிருப்பாங்க. அங்கே அன்னதானம் பண்ணுவாங்க. அது நியாயமான ஒன்று. அதே மாதிரி கோயில் வழிபாட்டுக்கு வரவங்க தொடர்ச்சியாக 3 நாள் 4 நாள் 5 நாள் 9 நாள் இப்படியெல்லாம் அந்த சீசனில் கடவுளை வணங்குவாங்க. அதுவும் ரொம்ப தொலை தூரத்துலேருந்து வருவாங்க. பிரயாணத்தினுடைய அலுப்பு இருக்கும், செழிப்பு இருக்கும். அவர்களுக்கு அங்கே அன்னதானம் பண்ணுவாங்க. அது சிறப்புடைய தானமாகும். இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அதை கடைப்பிடிக்கிறது, இந்த காலதேச வர்த்தமான பிடிக்கு, யுக தர்ம பிடிக்கு, இன்றைய லோக ஞான பிடிக்கு அது சரியான நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கோம். இந்த தானம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சிந்தனை இருக்குது. என்ன சிந்தனைன்னு சொன்னால், உணவு மற்றவனுக்கு கொடுக்கும்போது அவனை நம்ம ஒரு பிச்சைக்காரனாக ஆக்கிறதுக்கு அந்த உணவு இருக்கக்கூடாது. தானம்ன்றது வேற, தர்மம்ன்றது வேற, பிச்சைன்றது வேற. இதுக்கெல்லாம் வேறுபாடுகள் உண்டு. அந்த தானம் கொடுக்கறதுன்றது பிறருக்கு கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துறதுன்னு பேர். இப்போ பசு தானம்னு சொல்லுவோம். பசு தானம்னு சொன்னால் கறவை பசுவை கண்ணுக்குட்டியோடு கொடுத்தா அது புண்ணியம்னு சொல்லி ஒரு சாஸ்திரத்தில் உண்டு. அது நமக்கு நம்முடைய பித்திருக்களுடைய தோஷங்களையும் போக்குறதுக்கும், பித்திருக்களுடைய நல்ல வாழ்வுக்கு அது எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கும், நம்முடைய வம்சங்களுக்கு ஆசீர்வாதம் பெறத்துக்கும் உபயோகமான ஒரு செயல்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொன்னாங்கன்னா, இந்த சமுதாயத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்கானமின்னு பேர். அந்த எக்கானமின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார சீரான ஒரு நிலை ஏற்படுறதுக்கு பொருள் படைத்தவர்கள் பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த பசுவையும் கண்ணையும் கொடுத்தா அவங்க வாழ்வாதாரத்துக்கு அது பயன்படும். அவங்க அதுலேருந்து பால் கறந்து சாப்பிடுவாங்கன்னு பேர். இன்றைக்கி அந்த மாதிரி செய்யக்கூடிய தானங்கள் அவர்கள் விற்று வேறு விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கும்போது, அந்த மாதிரி தானத்தை இன்று தொடர்வது சரியான யோசித்து இந்த படித்த உலகத்தில் படித்த காலத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கோம். அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்வுக்கு வழியை சொல்லணுமே தவிர வாழ்வுக்கான ஆதாரங்களை ஏற்படுத்துறது சரியான சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். இந்த ஜோதிட ரீதியாக இந்த தான தர்மங்கள் இதுகளுக்கெல்லாம் புண்ணியம் இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. அது எப்படிப்பட்ட நிலையில் பண்ணணுன்றது தெரிந்து புரிந்து செய்யணும், அந்த அளவில் செய்யணும். குறிப்பாக இந்த சர்க்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கரை பொங்கல்னு சொல்கிறது நம்முடைய பாபங்கள், நம்முடைய தோஷங்கள், பித்திருக்களுடைய சாபங்கள் இதெல்லாம் தீர்க்க வல்லதுன்றதுக்கு நிறைய விஞ்ஞான ரீதியான எடுத்துக்காட்டுகளும் உண்டு. அதே மாதிரி இந்த அரிசி தானம் கொடுப்பாங்க. குறிப்பாக இந்த பித்திருக்களுக்கு சாந்திப்படுத்துறதுக்கு இந்த அரிசி தானம் பயனுள்ளதாக இருக்குது. எள் தானம்னு சொல்லுவாங்க. எள் சனீஸ்வரனுடைய தோஷங்களை போக்குறதுக்கு பயன்படுறது. இதெல்லாம் நம்ம பண்ணுறதுல தவறு கிடையாது. அதை தெரிந்து செய்யணும். இதுக்காக தான் பாத்திரம் இருந்து பிச்சை எடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் கோயிலுக்கு போகும்போது நிறைய ரூபாய்களாக நாணயங்களாக மாற்றி கொண்டு நிறைய பிச்சைக்காரர்களுக்கு அந்த காயின்ஸை போடுவாங்க. அதில் உண்மையில் பார்க்க போனால் உண்மையாகவே ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து வறுமை காரணமாக பிச்சை எடுப்பவருடைய எண்ணிக்கை 5%க்கும் குறைவாக இருக்குன்னு தான் இப்போ இருக்கிற ஆராய்ச்சிகள் சொல்கிறது. மற்றவர்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல லாபகரமான ஒரு தொழிலாக இருக்குன்றது தான் அந்த ஊடகங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய செய்திகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நிறைய படங்களில் இதை அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஆனாலும் மக்கள் இதை உணர்றதில்லை. ஏன் உணர்றதில்லைன்னா, அவங்களுக்கு
இந்த தர்மம் பண்ணுறதுனால ஏதோ பெரிய புண்ணியம் கிடைக்கும்ன்ற ஒரு தவறான மனப்பக்குவம் இருக்குது, அந்த மாதிரி மனோபாவம் இருக்குது. அதை முற்றிலும் மக்கள் தவிர்க்கணும். அவே ஒவ்வொரு மனிதனையும் அவனுக்கு பிழைக்கிறதுக்கான வழியை சொல்லித்தரத்துக்கு நீங்கள் முயலலாம். உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கு நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்கறத விட 2 மாணவர்களுக்கு ரெகுலராக நீங்கள் வந்து டியூஷன் சொல்லித்தரலாம், அல்லது மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான உபகரணங்களை வாங்கி தரலாம். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் உண்மையான தானமாக இருக்கும். இந்த மாதிரி தானங்கள் செய்கிறதுக்கு வந்து எத்கிஞ்சித்து இரண்ய தானம் கரிஷ்யன்னு சொல்லிட்டு அது காஞ்சனம் கர்ம விமோச்சனம் சொல்லுவாங்க. நம்முடைய கர்மாவனால் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் விளக்கிறதுக்கு இந்த மாதிரி தானங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முக்கியமாக முனிவர்கள், பெரிய தபஸ்விகள், ஞானிகள், மதாச்சாரியர்களுக்கும் நம்ம வந்து இந்த காஞ்சனம்னு சொல்லக்கூடிய அந்த தங்கத்தை தானமாக கொடுக்கணும்னு வேதங்கள் சொல்லியிருக்கு. இந்த மகான்கள், பெரிய மடாதிபதிகளுக்கெல்லாம் நேர் வழியாக நடத்தக்கூடிய மடாதிபதிகளுக்கு, இந்த மத போதனை பண்ணுவர்களுக்கு, புண்ணிய காரியங்களே நேர் வழியான காரியங்களே தர்மோபதேசம் பண்ணக்கூடிய மகான்களுக்கு நாம் காஞ்சனத்தினால அபிஷேகம் பண்ணால் அது நமக்கு வந்து 7 தலைமுறைக்கு புண்ணியம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. அது வந்து நிஜமான தர்மம்னு பேர், அது பிச்சை அல்ல. அப்படிப்பட்ட தர்ம காரியங்கள் ஈடுபடுறதுல தவறு இல்லை. இந்த தர்ம காரியங்கள் பண்ணுறதுனால இந்த நவகிரகங்கள் சாந்தி அடைகிறது. இந்த நவகிரகங்கள் சாந்தி அடைகிறதுனால நம்ம வாழ்க்கையில் குறைபாடான கிரகங்களுடைய தோஷங்களை நீக்கிறதுக்காம், நிறைவான கிரகங்களுடைய சக்தியை உயர்த்துறதுக்காம், நம்முடைய கோல்சார பலன்னு சொல்லக்கூடிய 7 நாள் சனியின் 10 சனி, அஷ்டம சனி போன்றவர்களுடைய தோஷங்கள்னால நமக்கு கடுமையான விளைவுகள் வராமல் தவிர்க்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையை எளிமைப்படுத்தி வளப்படுத்தி வேகமாக விறுவிறுப்பாக எடுத்து செல்றதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம வந்து சிந்திக்கும்போது இந்த தானம் பண்ணும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த தானியத்துக்கு என்ன கடவுளை நம்ம வழிபடலாம்னு சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவில் சப்பாத்தி நிறைய தானம் பண்ணுவாங்க. இந்த சப்பாத்தின்றது வந்து கோதுமைன்னு பேர். கோதுமை வந்து அதுக்குரிய கிரகம் வந்து சூரியனுடைய கிரகம், அது ராஜச கிரகம்னு பேர், முத்ராதிகாரின்னு பேர், தண்டாதிகாரின்னு பேர். அது எல்லா கிரகத்துக்கும் தலைவனான கிரகம். பொதுவாகவே எல்லாருமே இந்த கோதுமை தானியம் பண்ணுறது வந்து சூரியனை சாந்தப்படுத்தும், சூரியனுக்கு உட்பட்ட நவகிரகங்களை சாந்தப்படுத்தும். அந்த நவகிரகங்களை நம்ம சாந்தப்படுத்தினா நவகிரகங்களால் வரக்கூடிய இன்னல்கள் அத்தனையும் அது தீர்த்து வைக்கிறதுக்காம். குறிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி, குருவனுடைய கிரகங்கள் நமக்கு நிறைய அதனுடைய வளமை கிடைக்கிறதுக்காம். குருவனுடைய வளமை கிடைக்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்காம், நிலுவையில் இருந்த சுபகாரியங்கள் தடையெல்லாம் நீக்கி வைக்கிறதுக்காம், திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கறதுக்காம், முறிந்த திருமணங்களை சேர்த்து வைக்கிறதுக்காம், கணவனுடைய அன்பு பாசம் நெருக்கத்தை அதிகரிக்க செய்யறதுக்காம், உற்றாரோனுடைய நம்முடைய நன்மதிப்புகளை பெருக்கிறதுக்காம், நம்முடைய ஆன்மீக சக்திகள் வளர்க்குறதுக்காம், மனசாந்தியை கொடுக்கறதுக்காம், மனதனால் வரக்கூடிய நோய்களை போக்குறதுக்காம், குறிப்பாக மனநிலையினால் பாதித்த மாணவர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு வரக்கூடிய நோய்களை முற்றிலும் விலக்கி குடும்பத்தில் பெருமளவு நிவாரணம் பெறுறதுக்கு இந்த கோதுமை தானியம் பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது சூரிய நாளுடைய கோவில் அல்லது நவகிரக கோவில் அது செய்கிறது மிகவும் உத்தமமாக இருக்கும். இந்த ஜாதக ரீதியாக வரக்கூடிய அத்தனை தோஷங்களையும் கிரகத்தினுடைய பலகீனங்களையும் நம்மால் இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரம் மூலமாக தீர்த்து வைக்கிறதுக்கு பல சாந்தி பரிகாரங்கள் சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பரிகாரம்ன்ற பேரில் ₹1,00,000, ₹2,00,000, ₹50,000 வசூல் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது மிகப்பெரிய பாவமாகும். இது மக்களுடைய பேராசையினால் ஏற்படக்கூடிய ஒரு விபரீதம். இது அப்படி எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலை. ஏழைக்கேற்ற எள்ளுரண்டின்னு தான் சொல்லியிருக்கு. இந்த உடலை வருத்தி தவம் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதனால் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுட்டா இந்த மக்களுடைய தேவையற்ற ஏமாற்றங்களை தவிர்க்கிறதுக்கும், அவங்களுடைய வாழ்க்கையை வளங்களை கூட்டுறதுக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஜாதகராக நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட அவயோக ஜாதகமாக இருந்தாலும், அத்தியோக ஜாதகமாக இருந்தாலும், மித்தியோக ஜாதகமாக இருந்தாலும், உங்கள் ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய பலகீனங்களை போக்கி வளமான வாழ்க்கையை உங்களுடைய நிலைக்குள்ளே வாழறதுக்கு நீங்கள் கற்றுக்க முடியும். அதுக்கான மனப்பக்குவம் ஏற்படும். வாழக்கூடிய வாழ்நாளில் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதை வச்சுட்டு நிறைவான வாழ்க்கையை வாழறதுக்கு இது வழிகோலும். அப்படிப்பட்ட ரீதியில் உங்களுடைய ஜாதகம் வந்து நல்ல வலுவான ஜாதகமாக இருந்தால் பெரிய நல்லது கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும்ன்றது தவறான எண்ணம். மன நிறைவு கிடைக்கிறதுக்கும் வாழ்க்கையினுடைய முழுமையை பெற்றுத்தரத்துக்கும் உங்களுடைய அந்த எண்ணங்களும் அந்த பரிகாரங்கள் தான் பயன்படுமே தவிர ஜாதகத்தினுடைய கிரகங்கள் பயன்படாது. வெற்றி என்பதற்கு ஒரு இலக்கணம் கிடையாது, வெற்றி என்பதற்கு ஒரு வரையறை கிடையாது. அதாவது ஒரு பெரிய சாகச நிகழ்ச்சியை நிகழ்த்தணும்னு சொல்கிறதுக்கு ஒரு எல்லை கிடையாது. எல்லாமே இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான் அது. எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் நீங்கள் அழகாக வாழ கற்றுட்டா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நாளைக்கு இது வந்துட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன், நாளைக்கு பாஸ் பண்ணிட்டா சந்தோஷமாக இருப்பேன், நாளைக்கு வேலை கிடச்சிட்டா சந்தோஷமாக இருப்பேன், கல்யாணம் ஆகிட்டா சந்தோஷமாக இருப்பேன்ற வழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம். அது மிகவும் தவறானது. அது காணல் நீர் மாதிரி நம்முடைய வாழ்க்கையை எடுத்து சென்று விடும். இன்றைக்கே நான் சந்தோஷமாக இருக்கேன்,
நாளை இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நான் கையாளுவேன், அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவேன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். ஆகவே இந்த ஜோதிடத்தை நம்ம கையாளும் போது பரிகாரம்னா என்ன, அதனுடைய எல்லை என்னன்றதை புரிஞ்சு நீங்கள் செய்தால் ஏமாற்றம் இல்லாமல் அழகான வாழ்க்கையை வாழ முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.